மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி இந்த மண்டையூர் ஸ்ரீ பெரிய ஐயனார் ஆலயம் என்பது ஒரு புகழ்பெற்ற பழமை வாய்ந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட ஆலயமாகும். பொதுவாக அந்த மண்டையூரில் ஜல்லிக்கட்டும் சிறப்பாக நடைபெறும். ஒரு பக்கம் ஆன்மீக வாசல், அது இன்னொரு பக்கம் வாடி வாசல். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாடி வாசலும் ஆன்மீக வாசலும் இரண்டரை கலந்துருக்கும். அது பிரிக்க முடியாத ஒன்று. தேர் திருவிழா அதோடு சேர்த்து ஜல்லிக்கட்டு நடக்கும். அதனால் மாண்புமிகு அமைச்சருடைய பதிலை நான் வரவேற்று, அதில் ஆணையருடைய நிதியில் அரசு உபயதாரர்களுக்கு பல்வேறு அவங்களும் செய்வாங்க. அதோடு சேர்த்து ஆணையர் நிதியிலிருந்தும் அரசு கட்ட முன்வர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர். உபயதாரர் 34 லட்சத்திற்கு ஒப்புதல் கடிதம் தந்திருக்கின்றார். அவர் முடியாத பட்சத்தில் நிச்சயமாக ஆணையர் பொதுநல நிதியிலிருந்து சட்டமன்றத்தில் அளித்த உறுதியின்படி உறுப்பினருடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம புதுக்கோட்டை தேவஸ்தானம் என்பது மாண்புமிகு அமைச்சர்களுக்கு ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. 235 கோயிலை கொண்ட பெரிய தேவஸ்தானம். 1,10,000 ஏக்கரை குத்தகை கொடுத்த கோயில். அதில் பொதுவாக நம்ம புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன்லேருந்து விராலிமலை முருகன் கோயிலிருந்து கொன்னையூர், நார்த்தமலை, விருதரப்பட்டி என பல்வேறு கோயில்கள் எல்லாம் சிறப்பு வாய்ந்த கோயிலெலாம் அதில் அடக்கம். திருமணஞ்சேரியிலேருந்து, திருமயத்திலேருந்து, ஆலங்குடியிலேருந்து எல்லாமே அடக்கம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இது இன்றைக்கு வரையும் ஈஓ நிர்வகித்து வருகிறார். இதை இவ்வளோ பெரிய வருமானம் வரக்கூடிய மாபெரும் புதுக்கோட்டை தேவஸ்தானம். இதற்கு நீங்கள் ஜேசி அளவிலான இணை ஆணையர், துணை ஆணையர் நிலை உயர்வு தருவதற்கு அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும், விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயிலுக்கு ஒரு முழு நேர ஈஓவை நிர்வகிக்க அரசாணை வழங்க வேண்டும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் முன்வரார் என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலை பொறுத்தளவில் 330 கோயில் அல்ல, 223 திருக்கோயில்களும் 2 கட்டளை திருக்கோயில்களும் என்று 225 திருக்கோயில்கள் அந்த தேவஸ்தானத்துக்கு உட்பட்டிருக்கின்றது. அதில் ஒருவேளை தீபம் ஏற்றுவதற்கு கூட சிரமமான சூழலை அறிந்து 1 கோடி ரூபாய் அரசு மானியம் 2021ஆம் ஆண்டு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது இருந்தது. தற்போது அந்த திருக்கோயிலுக்கு ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் அரசு மானியமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலுக்கு மாத்திரம் அரசு மானியமாக வழங்கியிருக்கின்ற தொகை 29 கோடி ரூபாய். அவர் விராலிமலைக்கென்று தனியாக ஈஓவை போட வேண்டும் என்றார். செயல் அலுவலர் 1 என்றுதான் 2021ஆம் ஆண்டு வரையில் புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலுக்கு இருந்தது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2022ஆம் ஆண்டு 3 நிலை செயல் அலுவலர்கள் 4 பேரை நியமித்திருக்கின்றோம். அவர்கள் அனைவரும் புதுக்கோட்டையினுடைய இணை ஆணையர் அலுவலகத்தில் அமர்ந்து பணியாற்றுகிறார்கள். நீங்கள் கோரிய இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு புதுக்கோட்டை விராலிமலை கோயிலேயே உதவி ஆணையாளர் அலுவலகத்திற்கு ஏசி அளவிற்கு இருக்கின்ற பணி உயர்வை ஏற்படுத்தி 2 நாட்களில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் தேவஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 180 திருக்கோயில்கள் இருக்கின்றன. அது ஒரு கால விளக்கு எறிவதற்கு கூட பணமில்லாத சூழல். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் 2022ஆம் ஆண்டு 3 கோடி ரூபாயை முதலில் வழங்கினோம். இன்றைக்கு அந்த தஞ்சாவூர் தேவஸ்தானம் திருக்கோயிலுக்கு 18 கோடி ரூபாயை ஆண்டுதோறும் வழங்குகின்றோம். இதுவரையில் அந்த திருக்கோயிலுக்கு மாத்திரம் 40 கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றோம். அதேபோல் கன்னியாகுமரி தேவஸ்தானம் திருக்கோயில் 2021ஆம் ஆண்டு 3 கோடி ரூபாய் தான் 470 திருக்கோயிலுக்கு ஒட்டுமொத்தமாக இருந்தது. அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு கூட 2000-3000 ரூபாய் என்று சம்பளம் இருந்த நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் படிப்படியாக உயர்த்தி இந்த ஆண்டு 18 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் மானியம் என்று அறிவித்திருக்கின்றார். இதுவரையில் 58 கோடி ரூபாயை கன்னியாகுமரி தேவஸ்தான திருக்கோயிலுக்கும் மானியமாக வழங்கியிருக்கின்றோம். எரியாத இருள் சூழ்ந்த திருக்கோயில்களிலும் ஒளி தீபம் ஏற்றிய திராவிட மாடல் ஆட்சி என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் அடங்கியுள்ள முருகன் கோயில் குளம்
மிக பிரசித்தி பெற்ற கோயில். தினசரி நூற்றுக்கணக்கான மக்கள் கோயிலுக்கு வந்து செல்லுகின்றார்கள். அந்த கோயில் குளம் மிகவும் பழுதடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு, பக்தர்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கின்றது. அதை சீர் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எண்ணிலடங்கா திருக்கோயில்களுக்கு திருக்குளங்களில் தெப்பமே காணாத கோயில்கள் கூட தெப்பத் திருவிழா நடத்திய ஆட்சி மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி. அந்த வகையில் நம்முடைய சிறுவாபுரி திருக்கோயில் கூட திருக்குளத்தை சீர் செய்து தெப்பத்தை, அதிலே தீப தெப்பத்தை விட்டிருக்கின்றோம். உறுப்பினர் கோரிய அந்த குளத்திற்கு போதிய நிதி இல்லை. அவர் பெரிய செல்வந்தர், உபயதாரராக அந்த நிதியை தந்தால் உடனடியாக ஒரு வார காலத்திற்குள் அந்த தெப்ப பணியை சீர் செய்வதற்கு, அரசு துவக்குவதற்கு, இந்து சமய அறநிலையத்துறை அந்த பணியை துவக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 32 மாண்புமிகு உறுப்பினர் திரு கோ செந்தில்குமார் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,